டாஸ்மாக் விவகாரத்திலே அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு, திடீர் சோதனைகளுக்கு, ரெய்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே பலர் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். சிலர் எரிச்சலும் கோபமும் கூட அடைந்திருக்கின்றார்கள். அந்த எரிச்சலும் கோபமும் நியாயம்தானா? நீதிமன்றம் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கின்றது, அது ஏன் அப்படி சொல்லியிருக்கின்றது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் பொதுவான ஒரு கருத்தை சொல்லிவிட விரும்புகின்றேன். அது என்னவென்றால், நமது நாட்டிலே நீதிமன்றங்கள் ஊழல் விஷயத்துக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட படுபாதக செயல்கள் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இன்னும் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. உதாரணமாக, எனக்கு தள்ளாத வயது பிணை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றங்களிலே பாவம் போல முகத்தை வைத்து கொண்டு கேட்பவர்கள் எல்லாம் அந்த தள்ளாத வயதிலே தான் இத்தனை ஊழல் புரிந்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடுகின்றார்கள். நீதிமன்றமும் அதை கவனத்திலே சரியாக கொள்வதில்லை, அதற்குரிய கடுமையோடு வலிமையோடு கொள்வது இல்லை. முதலிலே வயதாகிவிட்டது, என்னால் இது முடியாது அது முடியாது, நான் இந்த நோயாளி அந்த நோயாளி என்று எல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்கள், பிணையும் வாங்கிக் கொள்கின்றார்கள். அதன் பிறகு விலை மாது ஒருத்தி வந்தவரை நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்டார் என்று கூறி அதன் உட்பொருளையும் கெக்கே பிக்கே என்று சிரித்து கொண்டே விளக்குகின்றார்கள். இதற்கெல்லாம் வயது எந்த போதும் தடையாக இருப்பதில்லை, ஊழலுக்கும் தடையாக இருப்பதில்லை. ஆனால் சிறைவாசம் என்றால், பிணை வேண்டும் என்றால் அப்பொழுது மட்டும் வயதை இவர்களுக்கு காரணமாக காட்ட முடிகின்றது. நீதிமன்றங்கள் இன்னும் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டாஸ்மாக் விவகாரத்துக்கு வருவோம். நீதிமன்றத்திலே டாஸ்மாக் சார்பாக சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை அமலாக்கத்துறையின் அதிகாரம் குறித்த விஷயங்களாக இருக்கின்றன, அதை பற்றிய கேள்விகளாக இருக்கின்றன. அந்த கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு கேட்டு பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது நீதிமன்றம். அந்த பதில் வருகின்ற வரையிலே, அமலாக்கத்துறை தன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கின்ற வரையிலே தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மேலும் சோதனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அமலாக்கத்துறை மேலும் மேலும் திடீர் சோதனைகளை நடத்துகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு அமலாக்கத்துறை கொடுக்கின்ற பதிலிலே நீதிமன்றம் திருப்தி அடையவில்லை, அவர்களுடைய பதில்கள் சரியாக இல்லை என்றால் அவர்களுடைய திடீர் சோதனைகள் செல்லாதவை என்று ஆகின்றது. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே சோதனைகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன. அவற்றின் முடிவு என்னவாகும்? அந்த சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் கதி என்ன? அவற்றை புலன் விசாரணைக்கு மேற்கொண்ட புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா, முடியாதா? நீதிமன்றத்தில் அந்த ஆவணங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகுமா, ஆகாதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. அதாவது அமலாக்கத்துறைக்கு சரியான தகுந்த அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற கேள்வி இன்னும் விஸ்வரூபம் எடுத்து வேறு பல குழப்பங்களையும் உருவாக்குகின்றது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே பொதுவாக தடை கொடுப்பது உண்டு. இது ஒன்றும் நடைமுறைக்கு புதிதான விஷயம் இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை சரியாக பதிலளித்தால் நீதிமன்றத்தை நாடி தங்களின் திடீர் சோதனைகள் தேவை, அவசியமாக இருக்கின்றன இந்த காரணங்களிலாலே என்று சரியான வாதங்களை முன்வைத்து வாதம் புரிந்தால், தங்களுடைய பக்கத்து நியாயத்தை எடுத்து கூறினால் அந்த தடை நீக்கப்பட்டுவிடும். சில சமயங்களிலே இந்த இடைக்கால தடை சாட்சியங்களை கலைப்பதற்கும் குற்றங்களை மறைப்பதற்கும் பயன்படுத்தப்படக்கூடும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் டாஸ்மாக் விவகாரம் மிகவும் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது, பெரும் உருவத்தை எடுத்துக்கொண்டு விட்டது, ஒரு பெரிய பூதமாக வளர்ந்து விட்டது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி எல்லாவற்றையும் மறைப்பது மிக மிக கடினம். ஆக நீதிமன்றம் தடை வழங்கியது தவறு என்கின்ற பொருளை நான் கை கொள்ளவில்லை. அது சரிதான், அதாவது புரிந்து கொள்ளக்கூடியதுதான், நடைமுறையில் இருக்கின்ற ஒன்று தான். இதனால் மக்கள் எரிச்சலும் கோபமும் அடைய வேண்டாம் என்பது என் கருத்து. ஆனால் என்னுடைய பொதுவான கருத்து ஏற்கனவே சொன்னது தான். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது லஞ்ச ஊழல், தவறான வழியிலே பணம் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இன்னும் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. அது தனி, இந்த தடை விவகாரம் தனி. இது சட்டபூர்வமான விவகாரம் மட்டுமே, பியூர்லி எ லீகல் இஷ்யூ. இப்படி தடை வழங்குகின்ற இந்த அணுகுமுறையை மற்ற விஷயங்களிலும் பார்க்கலாம். உதாரணமாக, பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர். தமிழக அரசாங்கம் தாங்கள்தான், அதாவது தமிழக அரசாங்கம்தான் வேந்தர் என்று சட்டம் இயற்றி அது சரியான காலத்துக்குள்ளே
ஆளுநரால் முடிவெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படாததால் உச்ச நீதிமன்றம் தனக்குரிய தனி அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த காலதாமதம் மிக மிக தவறானது என்று கூறி அதனால் இந்த சட்டங்கள் எல்லாம் செல்லும், நடைமுறைப்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டன என்று தடாலடியாக தீர்ப்பு கூறியது. அதனால் தமிழக அரசாங்கம், குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேந்தரானார், பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரானார். இதுவரை சரி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நகர்வு அவருக்கு துணை வேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை கொடுக்கின்றதா இல்லையா என்றால் அது மிகவும் கேள்விக்குரிய ஒரு விவகாரம். முழுக்க முழுக்க சரி என்றும் கூறிவிட முடியாது, முழுக்க முழுக்க தவறு என்றும் கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்த விவகாரத்திலே குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அவை நிலுவையிலே இருக்கின்றன. அந்த கேள்விகளையெல்லாம் ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சரியில்லை என்று கருதினால், இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால் அரசியலமைப்பு அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் முடிவுக்கு ஏற்பத்தான் தீர்ப்பு கூறியிருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி ஆனால் ஏற்கனவே இந்த விஷயத்திலே இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு எந்த தீர்ப்பை சொல்லியதோ, அதாவது அரசாங்கம்தான் வேந்தர் என்று சொல்லியதோ, அந்த தீர்ப்பே செல்லாது என்று ஆகிவிடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் குட்டையை குழப்பி இப்பொழுது முதல்வர் தான் வேந்தர், அதனால் அவர்தான் துணைவேந்தர்களை நியமிப்பார் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டே போனால் நாளை அடிப்படை அணுகுமுறையே தவறு என்கின்ற புரிதல் ஏற்படும் பொழுது இவையெல்லாம் பிரச்சனையை இன்னும் குழப்பியிருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்திலே முதல்வர் துணைவேந்தர்களை நியமித்தாரே, அதெல்லாம் செல்லுமா செல்லாதா, செல்லாது என்றால் அவர்களின் நிலை என்ன என்று பலவிதமான துணை கேள்விகள் எழும். சுருக்கமாக சொன்னால் ஒரு பெரும் இடியாப்ப சிக்கல் ஏற்படும். இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காக நீதிமன்றம் அந்த விஷயத்திலேயும் தடை வழங்கியிருக்கின்றது. அதாவது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தமிழக முதலமைச்சருக்கு தடை. இந்த இரண்டு விஷயங்களிலுமே நீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்ன, அது ஏன் அப்படி என்பதற்கான சரியான புரிதல் இந்த வீடியோவை கேட்கின்ற உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். திமுக உருட்டுவதையெல்லாம் நம்பிவிடக்கூடாது. உச்ச நீதிமன்றத்திலே தங்களுக்கு வெற்றி 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 என்று கூவுவது, பல்கலைக்கழகங்களின் வேந்தர் விஷயத்திலே நீதிமன்றத்தை குற்றம் சொல்வது என்று அது மாற்றி மாற்றி தன்னுடைய சௌகரியத்துக்கு ஏற்றால் போல் உருட்டிக்கொண்டே இருக்கும். பொய்யர்களும் மக்களை ஏமாற்றுபவர்களும் அப்படித்தான் பேசுவார்கள். அதை போய் சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடாது. நீதிமன்றத்தின் உத்தரவுகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றமே அதன் அணுகுமுறையே தவறு என்றோ, லஞ்சம் வாங்கி கொண்டு இப்படி தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றது என்றோ, பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றோ நாம் வாய்க்கு வந்தபடி பேசிவிடக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நடைமுறையினாலே, சட்ட நடைமுறையினாலே மட்டும் நான் இதை கூறவில்லை. மேற்கூறிய விஷயங்களிலே நீதிமன்ற தடை என்று வரும்பொழுது அந்த தீர்ப்புகளிலே உள்நோக்கம் கற்பிப்பதற்கு எதுவும் இல்லை என்றே சொல்லிவிடலாம். இந்த விஷயத்திலே சற்று குழப்பம் அடைந்து இருப்பவர்கள் இப்பொழுது தெளிவடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!